என்னங்க மேம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி ரொம்ப மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது நம்ம ஸ்டூடெண்டோட ஒர்க்காக தான் இருக்கணும். ஸோ காயத்ரி வந்து செம்மையாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்தேன்னா சரி அழகா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. காயத்ரி சூப்பராக இருக்குடா. இது உங்களோட எத்தனாவது பேட்ச் ஒர்க்கு? ரெண்டாவது பேட்ச் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒர்க் எப்படி சிம்பிளாக எடுத்தீங்களா? சிம்பிளா. ஸோ காயத்ரி வந்து அவங்களோட செகண்ட் பேட்ச் ஒர்க். இது பேக் நெக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து செகண்ட் ஒர்க்கே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்னும் போக 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 அவங்களோட ஒர்க் வந்து வேற லெவல்ல இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட எத்தனாவது பேட்ச் ஒர்க்? செகண்டுங்க. உங்களுக்கும் செகண்டா? சீரியஸாக நம்பவே முடியலைங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான டிசைனா எடுத்திருக்கீங்க போல இருக்கேன். எப்படி நீங்களே செலக்ட் பண்ணதா இல்ல நீங்களே தான் ஆல்ரெடி தைப்பீங்களா? இல்லைங்க மேம், இங்க வந்து தான் பிரிச்சுக்கிட்டேன். அப்படியா? ஸோ இந்த டிசைன் பார்க்கும்போது நீங்க ரொம்ப நாளா ஸ்டிச் பண்ணுவீங்க போல அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சூப்பரா இருக்கு. அந்த ஸ்லீவ் எடுங்க. ஸ்லீவும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் ஏதாவது இருக்கா? பஃப் ஸ்லீவ் மேம், எனக்கு கொஞ்சம் இதா இருக்க மாதிரி அதனால தூக்காத மாதிரி. ஓ, பஃப் ஸ்லீவ்லயே வந்து ரொம்ப தூக்கி வேண்டாம் அப்படின்னு ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சிருக்காங்க. எவ்வளோ கிரியேட்டிவ் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுதான் அதுதான் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே இங்கே வந்தோம்னா இன்னொரு அடுத்த லெவல் பிளவுஸ் வந்து பார்க்கலாம். உங்க பேருடா? தேவி. ஸோ தேவியோட பிளவுஸ் இது ஃபுல் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேடெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே மட்டும் லைனிங் கொடுத்துட்டு இந்த இடம் வந்து வித்தவுட் லைனிங் அந்த டிசைன் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். பேட் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நெட் பிளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா இல்லை அப்படின்னா? 3 லேயர் கொஞ்சம் 3 லேயர் வந்திருக்கு. எது லைனிங் சாட்டின் மேல நெட். ஓ, இதுல மொத்தமா இப்ப 3 லேயர் இருக்கு. ஒரு லைனிங் அந்த ஷைன் இருக்காதுங்கிறதுனால 3 லேயர் லைனிங், அதுக்குள்ள சாட்டின் கிளாத், அதுக்கு மேல வந்து நெட். ஸோ 3 லேயர் வச்சு தைச்சு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிசுறு அதெல்லாம் இல்லாம ரொம்ப அழகா தைச்சிருக்காங்க. ஸோ இப்போ தெரியுதா ஏன் நான் அப்பப்போ அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறேன் அப்படின்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க ஸ்டூடெண்டோட ஒர்க்.